சூரசம்பாரம் பச்சை இதுல எல்லாம் பார்க்க போகிறவங்க இதில் போய் என்ன வரம் வாங்கிட்டு வந்துடுவீங்க அந்த கூட்டத்தில் சொல்லுங்க பார்ப்போம். இதில் பச்சை பார்க்க போனவங்க யாராவது இருக்காங்களா? யார் இருக்கா சொல்லு சும்மா. யார் இருக்கா? யாருமே இல்லையா? கை தூக்குனாங்க. அது சொல்லுமா, எனக்கு சொல்லு தாயி. பச்சை பார்க்க போறீங்க இல்லையா, அங்கே போய் என்ன வரம் வாங்குறீங்க சொல்லுங்க, அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. ஆமாம், வேண்டுதலை சாமிகிட்ட செலுத்திட்டு வரோம். அது எப்படி சாமிகிட்ட? யார்கிட்ட? எந்த சாமிகிட்ட சொல்கிறீங்க? முருகர்கிட்ட கிட்டத்திலே போக முடியாது, எப்படி சொல்லுவீங்க? பச்சை பார்க்க போகிறதுல நீ நிற்கிறது கூட இடம் இருக்காது, அதுதானே உண்மை. கூட்டத்தை பார்த்துக்கிறலாம், அதுதான் இதுதான் பச்சை பார்க்கறது. நீங்கள் சொல்கிறது மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் நான் முருகன்கிட்ட முறையிடுறேன்னு சொல்கிறீங்க பாருங்க, அது பொய். ஏன் தெரியுமா? அந்த கூட்டத்தில் முறையிடுற மனநிலையோ உன்கிட்ட இருக்காது. கூட்டத்தை வேடிக்கை தான் பார்ப்பீங்களே தவிர, புரியுதா? அந்த இது வரும்போது வேணால் அந்த கன்னத்தில் வேணால் இப்படி இப்படி வச்சுக்கிறீங்களே தவிர வேற ஏதாவது கேட்டுருவீங்களா? ஏன் சொல்கிறேங்க கேளுங்க, அந்த கூட்டங்களில் போகும்போது முறையிடுற மனநிலை நம்மக்கிட்ட இருக்காது, வேடிக்கை தான் பார்க்க சொல்லும். அப்புறம் எப்படி எங்கள் குறைகளை நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் இதை எப்படி நம்ப முடியும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். என்ன சாமி நான் சொல்கிறது? அது வேடிக்கை பார்க்க போகிற திருவிழா தான். அங்கே போய் நீங்கள் முருகன்கிட்ட வர வாங்கணும்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுவும் வர வாங்குறத விட நாங்கள் முறையிடுறோம்னு சொல்கிறீங்க பாருங்க, அது இன்னும் போய் தெரிஞ்சுக்கோங்க. அது சாத்தியமே இல்லாதப்பா, இல்லாது. ஆமாம், எந்த ஒரு பிரபலமான ஆலயத்துக்கு நீங்கள் எங்கே போனாலும் சரி, அந்த மாதிரி பெருந்திருவிழாவுக்கு போகிறீங்க இல்லையா, அப்படியே நாட்களில் நம்ம வேண்டுதல்லாம் வைக்கலாம். நேரம் வேணால் அரோகரா வேணால் போட்டுக்கிறலாம், ஆளுகளோட கூட்டத்தோட கூட்டமாக. கோவிந்தன் கோயிலுக்கு போனால் கோயந்தாண்டுக்கிறலாம், சரியா? சிவன் கோயிலுக்கு போனால் அதுவும் சொல்ல மாட்டாங்க, சிவசிவான்னு கூட சொல்ல மாட்டாங்க, அங்கே உம்முன்னு தான் நிற்பாங்க. சிவன் கோயிலுக்குள்ள மாத்திரம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது நிலையே அப்படி தானே, அமைதி நிலை தானே. சிவன் கோயிலை பொறுத்தவரை நீ கோயிலுக்குள்ளே போனாலே பெரிய அளவில் ஆரவாரம்லாம் இருக்காது, அமைதி தான் இருக்கும். புரிஞ்சதா? அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். அப்போ அமைதிங்கும் போதாவது நீங்கள் அமைதியாக இருக்கும்போதாவது ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மனநிலை ஓட்டலாம். புரிஞ்சதா நான் சொல்கிறது? ஆனால் ஆரவாரம் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி பிரார்த்தனை வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. ஆமாம், மன திருப்தி, நாங்கள் போய் பச்சை பார்த்துட்டு வந்தோம், சூரசம்பாரம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு வந்தோம். இப்போ திருப்பதி போகிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க? இப்போ இடையில கூட நீங்கள்லாம் ஒரு செட்டாக போயிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன, நீ போகலையா? போயிட்டு வந்தாங்க. ஆமாம் ஆமாம், போய் நின்று இப்போ திருப்பி கூட பார்க்க முடியாது திருப்பதி சாமியா, அப்படித்தானே? அது நடந்துக்கிட்டே தானே பார்க்க முடியும், நின்று கூட பார்க்க முடியாதுல்ல. அப்போ அப்படிங்கும்போது என்ன கேட்பீங்க அந்த சாமிகிட்ட? லட்டு வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிக்கலாம். என்ன இப்படிதான்ப்பா நம்ம வேண்டுதல், நம்ம இதுகள்லாம் இப்படிதான். எங்கேயுமே ஆத்மார்த்தமா நம்ம சாமி கும்பிடுறது நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி அது ஒரு 5 நிமிஷம் கேட்கறது தான். இது எந்த கோயில்ல போட்டாலும் நம்ம நின்று வேண்டி நம்ம நிமிஷம், அது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல கோயில்கள் இல்லை, ஒரு செகண்ட் பார்க்குறோம் போய்கிட்டே இருக்கோம். வேணா வீட்டில் நல்லா வேண்டிக்கலாம். நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம், நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். நீ பெரிய கோயில் இல்லைம்மா, நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். நீ ஏன் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு ஓடுற? ஏன் ஓடிக்கிட்டு தர்ற? நீ இறைவனே அதை தான் சொல்லியிருக்கான், நீ என்னை இருப்பா, என்னை தேடி நீ வராத, நீ இருக்கிற இடத்துல இருந்து சரியான முறையில் என்னை அழைத்தால் நான் உன்னிடத்துல வருவோம்னு தான் சொல்லியிருக்கிறான். அவங்கிட்ட எப்பவும் நீ என்கிட்ட வான்னு எந்த சாமியும் சொன்னதே இல்லை. நம்ம தான் ஓடுறோம், இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்லி. முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னே நமக்கு தெரியாமல் தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இப்போ நீங்கள் இங்கே கூட வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இங்கே கூட வரணுங்கிற அவசியம் இல்லை. எங்கே இருக்கிறான்னு நீ முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா இங்கே வரணுங்கிற அவசியமே இல்லை.
ஆன்மா ரீதியாக நீ அங்கேருந்தே எல்லாமே வணங்கிக்கலாமே, வீட்டிலேருந்தே வணங்கிக்கலாம், டயத்தை ஒதுக்கிக்கலாம். இதில் மெயின் என்ன தெரியுமா, டைம் மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். பிரார்த்தனை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வீட்டிலேருந்து நீ பண்ணுறதுனா கூட டயத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு யுக்தி. ஆனால் அந்த டயத்தை நீங்கள் எல்லோரும் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னா 1000 காரணம் சொல்லுவீங்க. ஆமாம், ஆனால் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது. இப்போ இந்த குழந்தைகளுக்கு சொன்னது மாதிரி தான், டீச்சருக்கு சொன்னது மாதிரி தான். நீ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படி, உனக்கு நல்லா படிப்பு வரும்னு சொல்லுவாங்க. அது அந்நியா இருந்தால் நல்லா தூங்கும், இழுத்து மூடி. அதே மாதிரி தான் இதுலேயும். புரிஞ்சுதா? டைமுங்கிறது எல்லாத்துலேயும் வந்து அந்த எப்படி சொல்கிறது, பஞ்சுவாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த டைம்னு இருக்குது. இப்போ தொழில் வளர்ச்சி அதுக்கு ஒரு டைம் இருக்குது, குடும்ப நலனுக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்குது, சரியா? ஒரு நோய் தீர்க்கக்கூடிய நேரம் இருக்குது, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதே மாதிரி ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவுபடுத்தணும், பெரிய அளவில் போகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு டைம் இருக்குது. இப்படி டயத்தை வந்து கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போனால் மாத்திரம்தான் ஆன்மீகம் வந்து நமக்கு கை கொடுக்கும், சரியா? அந்த டயத்தை வெயின் பண்ணால் நம்ம சௌகரியத்துக்கு நிறையா பேர் சொல்லுவாங்க, காலையில் 8 மணிக்கு எந்திப்பேன், குளிப்பேன் சாமி, 9 மணிக்கு போய் உட்காந்து 1.5 மணி நேரம் பூஜை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு? நாக்கு வலிக்கிறதுக்கா? காலையில் 9 மணிக்கு போய் உட்காந்து 1.5 மணி நேரம் பூஜை பண்ணுறது நாக்கு வலிக்கிறதுக்கா? உப்புக்கல் வாங்க கூட உதவாங்க. ஆனால் அந்நேரம் தான் நான் பூஜை பெருசாக பண்ணுறேன்னு சொல்லுவாங்க.